இந்த வீடியோல வந்து நம்ம செட்ஸ் பார்க்க போறோம். செட்ஸ் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இதே டியூபிள் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அது வந்து ஆர்டர் லிஸ்ட் அண்ட் வந்து மியூட்டபிள் கிடையாது. நீங்க அசைன் பண்ண முடியாது வேல்யூவ. இதுல வந்து அசைன் பண்ணலாம். அதுல வந்து ரீட் பண்ணலாம். இதுல வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஆனா இது அன்ஆர்டர் லிஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம இன்டர்செக்ஷன் அதெல்லாம் பண்ணலாம் நம்ம. இன்டர்செக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்காக எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றதுன்னு பார்ப்போம் முதல்ல பேசிக்ஸா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஜஸ்ட் ரன் பண்றேன். ஃப்ரூட்ஸ் இது வந்து பிரேசஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் வரணும். ஸோ இப்போ வந்து இது ரன் ஆகுது பாருங்க. இந்த ஃப்ரூட்ஸ் இது வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸோடைய வேல்யூஸ் பார்ப்போம். ஃப்ரூட்ஸோடைய வேல்யூஸ் எஸ் எல்லா ஃப்ரூட்ஸ் இந்த ஆப்பிள் பைனாப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இருக்கா இதில் லிஸ்ட்டில் இருக்கான்றது கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ஆரஞ்சின் ஃப்ரூட்ஸில் இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படின்னு பார்ப்போம். ரன் பண்ணுறோம் பேஸ்ட் இருக்கு. இதில் வந்து நமக்கு எரர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ என்ன மாதிரி எரர் ஜென்ரேட் ஆகுது? ஆரஞ்சின் ஃப்ரூட்ஸ் ட்ரூன்னு இதில் வந்து எரர் ஜென்ரேட் ஆகுது. ஆரஞ்சை வந்து நம்ம கோட்ஸ்குள்ளே போடணும். ஆரஞ்சு இன் ஃப்ரூட்ஸ் அப்படி போட்டிங்கன்னா ட்ரூன்னு வருது. இப்போ நான் வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டேன்னா ஸோ அது இருக்கான்றது நம்ம பார்க்கலாம். ஸோ கோட்ஸ்குள்ள வேற ஏதாவது ஃப்ளவர்னு அப்படி கொடுக்குறேன். ஏதாவது ஃப்ளவர் இருக்கான்னு பார்க்குறேன். ஃப்ளவர் இன் ஃப்ரூட்ஸ் அப்படி கொடுக்குறேன். ஃபால்ஸ்னு வருது. ஸோ இது போல் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூலியன் வேல்யூவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு பியூட்டி என்னென்னா, நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம், ஆடும் பண்ணலாம். டியூபிளில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆடோடைய மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆட் லெமன் இருக்குது, நான் இதை ஆட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லெமன் ஆட் ஆகிருக்கு, செக் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இது போல் செக் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ரிமூவும் பண்ணலாம். ஃப்ரூட் ஸ்டார்ட்டு ஸோ இதில் போயிட்டு ரிமூவ் ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பைனாப்பிள் ரிமூவ் பண்ணலாமா? ஸோ எரர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ எரர் இல்லைன்னா அந்த இதுக்குள்ளேயே நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது இதை அப்படியே ஸ்ட்ரிங்ஸே காப்பி பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நான் இதில் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் வந்து ஆட் லெமன் ஃப்ரூட்ஸு ரிமூவ் இதில் இருக்கு. ஸோ கண்டென்ட்குள்ளே நம்ம இது டெஃபைன் பண்ணோம். ஃப்ரூட்ஸு டாட் ரிமூவ் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம இதில் வந்து எழுதணும். பைனாப்பிள் வேணா பைனாப்பிள்னு எழுதணும். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பைனாப்பிள் போட்டாச்சு. ஸோ இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது போல் ஃப்ரூட்ஸில் போயிட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஸோ இதில் பாருங்கள் பைனாப்பிள் ரிமூவ் ஆகிடுச்சு. சரியா? அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் நம்பர்ஸ்ன்றதை ஒரு வேரியபிள் மூலிமா கர்லி பேரண்டிஸ் மூலிமா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா அப்டேட் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் நம்பர்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டாக தான் வரும், சார்ட்டடாக வராது. சரியா? ரைட், பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆட் ஆகிருக்கு, அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக பண்ணக்கூடியது. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த இன்டர்செக்ஷன் அந்த கான்செப்டை அப்ளை பண்ண போகிறேன். பிஃபோர் தட் வந்து நான் எனக்கு 2 வேரியபிள் வேணும். கர்லி பேரண்டிஸ்குள்ள கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸை கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு அடுத்தது ஃபேவரேட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபேவரேட்ன்றது ஸோ அடுத்தது இதில் இருக்குது. காப்பி கொடுத்துட்டு ஃபேவரேட்டு. ஸோ இது ஃபேவரேட் கொடுத்தாச்சு. ஸோ
ஸோ 2 வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது என்ன எடுத்துக்கிறேன்னா, அதாவது என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த அந்த ஆர்டர் வந்து மேட்ச் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது ரெயின்போலையும் ஃபேவரேட்லேயும் ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லா இதுவும் பிளாங்க் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். எல்லா கலர்ஸும் ரன் ஆகும். ஸோ இதில் சம் எரர் ஜென்ரேட் ஆகுது. ரெயின் பாக்ஸ்ன்னு போட்டேன். ஸோ ரெயின்போ இந்த இது ஃபேவரேட் POURIT ஃபேவரேட். ஸோ இதில் வந்து எல்லா கலர்ஸும் லிஸ்ட் ஆகிருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து இதில் அதாவது ரெயின்போவில் இல்லாத கலரு அதே போல் ஃபேவரேட்டில் இல்லாதது. ஸோ அதை வந்து செக் பண்ண போகிறோம். இது போல் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. சாம்பிளுக்காக இது 2 எடுத்திருக்கேன் நான். ஃபேவரேட் இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயும் அதே மிஸ்டேக் தான். ரெயின்போ போட்டுட்டு கேப்சன் போட்டு ஃபேவரேட். ஸோ இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் கலர் பிங்க்கு, ஆரஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டில் இல்லாதது ரெண்டாவதுல இல்லாதது எப்படி கம்பேர் பண்ணி. ஸோ ரெயின்போலேருந்து ஃபேவரேட்லேருந்து ரெயின்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய காமன் கலர்ஸை எடுத்திருக்கோம். இது போல் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ரெயின்போ அண்டு போட் பண்ணுறேன். அண்டு ஃபேவரேட். இதில் ரெண்டுத்துலேயும் இருக்கிறது காமனாக இருக்கிறது வந்து ப்ளூ. ஸோ இது போல் செட்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். செட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ், அன்ஆர்டர் லிஸ்ட்டு அதே போல் வந்து மியூட்டபிள் இது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. அது இப்போ மெயினாக வந்து இன்டர்செக்ஷன் பண்ணி கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒர்க்லோடு குறையும். நிறைய நம்ம சின்டெக்ஸ்லாம் அதிகமாக எழுத வேண்டியது இல்லை. ஸோ லிமிட் ஆகும். இது போல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இருந்ததுன்னா லிமிட் ஆகும். அதனால தான் நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை டீப்பாக பார்க்குறோம். இது வந்து பைத்தானுடைய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.